வாங்கண்ணே, வாங்க மைனி, வாப்பா. ஏக்கா வா எத்தான் வாங்க மாப்பிள்ள வாப்பா. அப்போதே வந்திருப்போம். தம்பி வரேன்னா இவ்வளோ இருந்து பார்த்தா இன்னும் காணும். ஃபோன் பண்ணோம் நீங்கள் போங்கண்ணே நாங்கள் வரோம்னு சொல்லிட்டான். அதான் நேரம் ஆயிடுச்சு. இல்லை அப்போதே வந்திருப்போம். அப்படியா சரி சரி அந்த அவங்களே வராங்களே அந்த பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ நேரம் நின்று பார்த்தோம். நம்ம கிளம்பவும் வந்திருப்பாங்களா இருக்கும். சித்தப்பா நாங்கள் இம்புட்டு நேரம் அங்கே தான் இருந்தோம். பார்த்தோம் உங்களை காங்கல அதான் கிளம்பிட்டோம். நான்லாம் காலையிலே கிளம்பியிருக்கேன். உங்கள் தங்கச்சி நான் கிளம்புகா கிளம்பிக்கிட்டே இருக்கா. அதான் நான் ஓடி வந்துட்டேன். வாரால என்னமோ எனக்கு தெரியல. தங்கச்சியை விட்டுட்டா வந்தீங்க, அவள் வந்து பேச போகிறவங்கள. ஏன் மதினி கிளம்புனா சடான்னு கிளம்பணும். லேஸில் கிளம்ப மட்டும் உங்கள் தங்கச்சி. நானும் இருந்து எனக்கு கோவமே வந்துருச்சு. அதான் வந்தாவா வராட்டா இடி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏப்பா இந்த வெயிலில் ஓடி வரதுக்குள்ள ஏக்கா கொஞ்சம் நிற்கலாம்ல. அவர் பாட்டு வந்துட்டாரு பெருசலா. மனுஷன் கிளம்ப வேண்டாமா? மதினி எம்புட்டு நேரம் தான் நிற்க நீங்களே சொல்லுங்க. உமக்கு என்ன, ஒரு பேட்டிங் துணியை கொடுத்துட்டு கிளம்பிடுவாரு. நம்ம வீட்டில் உள்ள சொல்லியெல்லாம் பார்த்துட்டு தானே வர முடியும். ஏக்கா ராத்திரி 11 மணி போல தான் நீ போன் போட்ட. அப்போ எல்லாம் சொல்லியும் செய்ய முடியுமா சொல்லு. கொஞ்சம் அசந்தாப்புல இருந்து தூங்கிட்டேன். ஆனால் காலையில் இருந்துச்சு எல்லா வேலையும் பார்க்க வேண்டாமாக்கா. பிள்ளைகளுக்கு சொருதி வைக்க வேண்டாம். அப்படியே எல்லாம் போட்டு அப்படி வர முடியுமா சொல்லு. அவருக்கு என்ன, ஒரு வேட்டியை அயன் பண்ணுவார், அவர் பாட்டு கிளம்பி வந்துடுவார். நம்ம அப்படி வர முடியுமாக்கா? பிள்ளைகளுக்கு சாப்பாடு வைக்கணும், வீட்டை பார்க்கணும், பாத்திரத்தை கழுவணும். அதெல்லாம் அவருக்கு தெரியுதா? காலையிலேருந்து வாழு நிற்காரு. அதான் நீங்கள் போனா போகும், எனக்கு வர தெரியும் பாதை அப்படின்னு சொன்னேன். சரி சரி கோவப்படாத வா. ஏக்கா நம்ம சொந்தக்கார வீடு தானே, அடுத்த வீடு ஒன்றும் இல்லையா? கொஞ்சம் நின்று வந்தால் தான் என்ன உங்களுக்கும். விட்டுட்டு ஓடி வந்துட்டீங்களே. ஏம்மா நாங்கள் நின்று என்ன பார்த்தோம். அப்போ குழந்தைன்னா ஃபோன் அடிச்சு சொல்லிச்சு, நீங்கள் என்ன கிளம்புங்க மைனி நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பணும். சொல்லுவார் ஒரு எல்லாம். சரி சரி கோவப்படாத வா. பொண்ணு பார்க்கலாம் வந்திருக்கோம். உங்கள் தந்தை வீட்டில் போய் வச்சுடுங்க. என்ன நீலா மைனி நல்லா இருக்கீங்களா? வாங்க. வாரேன். தங்கச்சி வா பிள்ளையில கூட்டு வர வேண்டியதானே. பிள்ளை என்ன சின்ன பிள்ளையா கையில் பிடிச்சி கூட்டிட்டு வரதுக்கு? எல்லாம் பெரிய பையங்க, அவங்கள கூப்பிட்டு வர முடியுமா? அவங்கள கூப்பிட்டா வரவும் மாட்டானுவ. சரிங்க மைனி வாங்க. அண்ணே வாங்க, மாப்பிள்ள வாங்க. என்ன இன்னைக்கு லீவ் சொல்லிட்டியோ? ஆமாம் சித்தப்பா மத்தியானத்துக்கு அப்புறம் லீவ் போட்டுட்டேன். சரி சரி நீ உனக்கு கல்யாணம் முடிஞ்சாதான் உன் தம்பி மகளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம வீட்டில் கிடக்கானுல 2 பேரும் அவனை தான் சொல்லுதேன். ஆமாம் சித்தப்பா எல்லாத்துக்கும் தான் கல்யாண வயசு வந்துருச்சு. ஒருத்தர்களுக்காக கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். நம்ம தம்பி பொண்டாட்டி என்ன இப்போ தெரிஞ்சிட்டா போல. நான் ரோட்டில் கண்டா என்னன்னு கூட கேட்க மாட்டா. இப்போ என்ன நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பொண்ணு தடவை சமைச்சிருக்கா. வெளியே எங்கும் வேலை போயிருக்காதான் இருக்கும். அதான் நம்மளை கூப்பிட்டுருப்பா. அவளை பற்றி நமக்கு தெரியாது பச்சி. சும்மா இது நீலா ஏதாவது பேசிகிட்டு இருக்காத. பொண்ணு பார்க்கல வந்திருக்கோம். சும்மா இது நம்ம தம்பி பிள்ளை இல்லை எந்த செஞ்சாவது பேசிகிட்டு இருக்காத. பேசாமல் இடி. ஏக்கா அதுக்கு சொல்லலக்கா, மனுஷங்க எப்போ ஒன்று போல் இருக்கணும். முன்னாடி நம்மள கண்ணே அவளுக்கு தெரியாது. ரோட்டில் கண்டா கூட என்னன்னு கூட கேட்க மாட்டா. அவாட்டு குடிஞ்சுக்கிட்டே போயிடுவா. நம்ம தம்பி தான் வந்து எக்கா என்ன செய்யன்னு கேட்பான். அதுக்கு சொல்லுங்க. நம்ம தம்பி நம்ம கூட பிறந்தவன். நம்ம பார்த்து பேசாட்டெல்லாம் அவன் கோடி வந்து எக்கான்னு கூப்பிட்டு பேசுவான். வந்தவளுக்கு அப்படி இருப்பாளா சொல்லு. அதான்க்கா கல்யாணம் முடியட்டு அப்புறம் இவளுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். சும்மா இது நீலா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. அது யார் அடுத்தவள 1000 இருந்தாலும் நம்ம தம்பி பொண்டாட்டி. நம்ம தம்பிக்காண்டி நம்ம கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். சும்மா இது ஏதாவது பேச தம்பி காலையில் ஏதாவது விழுந்தான்னா வருத்தப்படுவான். ஆமாம் அன்பை காணவே இல்லை. அன்பை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னை கோயில் திருவிழாக்கு பார்த்தது. அப்புறம் இப்போ 10 நாளைக்கு முன்னாடி இளநீ குடிச்சிட்டு இருந்தேன். என்ன மாமா எப்படி இருக்கியா என்னன்னு பேசிட்டு போனான். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லையே. என்ன வீட்டில் இருக்கானா என்ன? அவனா தான் அவன் வந்து ஏதோ வேலை விஷயமா அலைஞ்சிட்டே கிடக்கான் தான். வீட்டில் இருக்கிறதே கிடையாது. இப்போ அந்த வேலை விஷயமா அலைஞ்சிட்டு கிடக்கான். அன்னைக்கு கூட ஓசூருக்கு போயிட்டு வந்தான் வேலை விஷயமா. அது என்னவோ ஒன்று சரிபடலை போல. இப்போ வேற எங்கேயோ போயிருக்கான். திருச்சி பக்கமாக எங்கேயோ வேலைக்கு போயிருக்கான். வருவான் 2 நாளில் வருவான். வேலை விஷயமா தான் போயிருக்கான். யாரு அன்பா தம்பி? வேலை கிடைச்சிட்டா அன்புக்கு ஒரு வார்த்தை சொல்லல. ஏக்கா வேலையெல்லாம் கிடைக்கல. வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். ஆமாம் அவன் பொண்டாடி கொழுப்பு. நம்ம வீட்டிலே வேலை இருக்குது, இன்னும் தோட்டம் இருக்குது, தோப்பு இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே போதாதா? இதில் படிக்க வைக்கலாம். படிக்க செலவழிச்சு அதுவும் கடனை முடனை வாங்கி இப்போ வேலை கிடைக்குதா பற்றியா? அப்படி தான் நாயாவே அலையணும். ஏய் உன் வாய் எங்கே காமிச்சிட்டு இருக்காத. ஏன்ட்ட காமிச்ச மாதிரி பொண்ணு பக்கம் வந்திருக்கோம். என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? அவங்க படிக்க வச்சா வேலை தேடி தான் வேலை கிடைக்கும். சும்மா வீட்டில் இருந்த மாணிக்கு வேலை வந்துருமா என்ன? நீர் பேசாமல் இடியும். உண்மையாக சொன்னேன். என் தம்பி பிள்ளைய தானே சொல்லுதேன். உமக்கு எங்கே குத்துது? பாருங்க மதினி அறிவு இருக்கவளுக்கு கொஞ்சமாவது. பொண்ணு பக்கம் வந்திருக்கோம். முகத்தையும் ஊருன்னு வச்சுக்கிட்டு. என் முகமே அப்படிங்க. சரி விடு விடு நீலா கோவப்படாத விடு. குழந்தா பொண்ணை கூப்பிடு. எம்பிட்டு நேரம் ஆச்சு. இவங்க அக்கால தங்கச்சி விட்டா பேசிட்டே இருப்பாளுங்க என்னை ஃபுல்லா விடிய. அதான் சீக்கிரம் பொண்ணை கூப்பிடு. குழந்தா பொண்ணை பார்க்கட்டு மாப்பிள்ளை பையன் வேற கண்ணை முடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா இருங்க சித்தப்பா நீங்க வேற. பொண்ணெல்லாம் யாருக்குமே பார்த்த பொண்ணு தானே. பிற என்ன அப்ப என்ன பொண்ணு பார்க்கண்டான்னு சொல்லியா?
சே சே அப்படிலாம் இல்லை. இந்த கூப்பிடுதேன் தான், இந்த கூப்பிடுதேன். காமாட்சி, காமாட்சி, யாழியை கூட்டிட்டு வா. ம் அழகு கிளியோ போட்டுறா பார்த்துட்டாலும். சும்மா இருக்கே என்ன பாய், ஏன் தான் உனக்கு இப்படி நீளுதோ தெரியல. இந்தா கூட்டு வரேங்க. என்ன லட்சுமி, நல்லா இருக்கேம்மா? பிள்ளைலாம் வந்திருக்கா? ஆமாண்ணே, பிள்ளைகள் வந்திருக்கு. நான் நேற்று வந்தேன். வீட்டுக்காரங்க வரலையாம்மா? இல்லைங்கண்ணே, அவளுக்கு வேலை லீவ் ஒன்றும் கிடைக்காது. நானும் பிள்ளைகளும் தான் வந்தோம். ஓஹோ, இவ தான் அவளுக்கு தங்கச்சியோ? ஆமாம் ஆமாம், இதான் நம்ம காமாட்சி இருக்கல்ல, அவள் தங்கச்சி. நீ பார்த்தது இல்லையோ? தெரியுமே, ஏன் தெரியாது, அதெல்லாம் பார்த்துருக்கேன். என்ன கார்த்தி, நல்லா இருக்கியப்பா? நல்லா இருக்கேன் த, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமாப்பா, நல்லா இருக்கேன். இப்போ முன்னாடி ரொம்ப மேக்கப் பண்ணிட்டு பவுசில் திரிவாள, இப்போ என்ன பவுசெல்லாம் குறைஞ்சி போச்சோ? சும்மா இரியே, எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காத, காய் வைக்கிறதுல விழுந்துட போகுது. சரி லட்சுமி, பொண்ணை கூட்டு வர சொல்லு, நேரம் ஆச்சுல்ல, எப்படி நேரம் பேசிட்டு இருக்க? ஏக்கா, பொண்ணு வந்துட்டா பாரு. யாழி, என்ன நல்லா இருக்கியா? வா உட்காரு. இருக்கட்டு நிற்கிறேன். பரவாயில்ல, நிறைய நகை தான் போட்டிருக்கு பார்த்தீங்களா? இப்படி தெரிஞ்சுதான் நம்ம பையனுக்கு பார்த்துருக்கலாமே. எனக்கு என்னத்தையா சொல்லிட்டு இருக்காத, பேசாம இரி. யாழினி, போ எல்லாத்துக்கும் காப்பி கொடுமா. சரிங்க ஸ்ரீ. மாமா, அத்தை காப்பி எடுத்துக்கோங்க. மாப்பிள்ளை காப்பி குடியாள் நீ? ஐயோ, ஒரு மாதிரி இருக்குதே இருக்கம்மா. என்ன இப்படி வடிவேலு படத்தில் காமெடிக்கு வந்த மாதிரி பாமா முன்னாலும் சொல்லுவாங்களே, அதே மாதிரி வந்து சடார்னு போனால் மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க வேணாம், இங்கே இப்போ இருக்க சொல்லுங்க. அது வீட்டுக்குள்ளேயே இருந்து வளர்ந்தனால வைக்கப்படுதாலும் என்னமோ. யாழினி வாமா, நம்ம தானே, உட்காருங்க வந்து, வா மாப்பிள்ளை பார்க்கட்டோன்னே. போய் யாழினி, அங்கே போய் கொஞ்சம் உட்காரு, போ சொல்லுதாங்கல்ல, போ. இல்லை சித்தி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அதான். ஒன்றும் இல்லை, போ யாழினி, அங்கே போய் கொஞ்சம் உட்காரு, போ. அவங்க பார்க்கணும் ஆசைப்படுவாங்கல்லம்மா, போ. யாழினி, இங்க வா, அத்தை பக்கத்துல வந்து உட்காரு, வா. வைக்கப்படாத, வா, நம்ம அத்தை தானே. யாழினி வாமா, என் பக்கத்துல வந்து உட்காரு, வா. யாரு அடுத்தவளா? மேலே உட்கார வேண்டியதுனம்மா, மேலே உட்காரு. இல்லை இருக்கட்டு, கீழே இருக்கேன். கார்த்தி, என்ன பொண்ணை பிடிச்சிருக்கா? போங்கம்மா, வீட்டுக்கு நம்ம வர நேரம் தான் நல்லா தானே பேசுவா, இப்போ என்ன இப்படி வைக்கப்படுதா? சரி, பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, பொண்ணு பிடிச்சிருக்கு. இப்போ யாருக்கு தான் பார்க்க வந்தோம், பொண்ணு பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்று தானே. சரி, இருந்தாலும் ஒரு முறைன்னு இருக்குல்ல, அதுக்கு தான் பார்க்க வந்தோம். சரி, அப்போது கல்யாணத்தை ரொம்ப நாள் தள்ளி போடாமல் சீக்கிரமாகவே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். ஆமாம் ஆமாம், ரொம்ப நாள் போட்டு நீட்ட வேணாம். அந்த பக்கத்தில் கோயில் திருவிழா வருதுல்ல, கோயில் திருவிழா முடியட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயத்தை வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதம் கடைசியிலே கல்யாணத்தையும் வச்சுக்கலாம். சரிங்கண்ணே, சரி. அப்போ நல்லா எல்லாம் பார்த்து சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிடுவோண்ணே, ரொம்ப நாள் போட்டு அக்காண்டா. என்ன சின்ன மைனி, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிய? நான் என்ன சொல்ல இருக்கு, அதான் எல்லாம் சொல்லிட்டாங்களே, கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதேன். சரிண்ணே, இப்போ நாங்கள் கிளம்புவோம், கல்யாணம் நல்லபடியாக முடியட்டு கூடிய சீக்கிரம். யாழியக்கா, மாப்பிள்ளை பாருக்கா, பார்க்கவே இல்லை நீ, சும்மா இரு நீ. சரி தங்கச்சி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். யாழினி, போயிட்டு வரோண்ணே, குடிச்சிட கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான். ஏம்மா, பொண்ணு பார்க்கக்கூடிய விசேஷம்னா இப்படி தான் இருக்கும்னா? நான் பார்த்ததே இல்லை பார்த்துக்கோ, நம்ம வீட்லேயும் யாருக்கும் நடந்தது இல்லையா? சத்தியா லூசுக்கு நீ தான் நடக்கும், இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். நல்லா இருந்துமா, இப்படி தான் பொண்ணு பார்க்க வருவாங்களோ? என்னக்கா போயிட்டாங்களா? ஆமலட்சுமி போயிட்டாங்க, நல்லபடியாக விசேஷம் முடிஞ்சு. சரி, நாங்கள் ஜோசியர் இருக்காரு, என்ன ஒரு பார்த்துட்டு வரேன். என்ன பொறுங்க, அவசரப்படாதீங்க, இப்போ தானே பார்த்துட்டு போயிருக்காக, அப்புறம் பார்க்கலாம். இப்போ என்ன இல்லதாயி, அவர் 2 நாள் கழிச்சு ஏதோ வெளியூருக்கு போறாராம், போயிட்டு வர 1 மாசம் ஆகுமா, அதான் இருந்தா கையோடி பார்த்துட்டு வந்துடலாம்ல. அப்படியாங்க, வெளியூருக்கா போகிறாரு? அப்போ சரி, போய் பார்த்துட்டு வாங்க. இருந்தால் சொல்லுங்க, போனேன்னா போடுங்க, நான் வாரேன். சரி, போய் பார்க்குறேன். இருந்தாருன்னா அங்கிருந்து அவர்கிட்ட சொல்லி போன போடுதேன், நீ வந்துடுண்ணே. பரவாயில்ல, நல்லபடியாக முடிஞ்சிட்டு சீக்கிரம் போயிட்டாளுங்க. இருந்தால் ஏதாவது வாய் அடிச்சுக்கிட்டே கிடப்பாளுவ. மூத்த வைனியாவது பரவாயில்ல பார்த்துக்கோ, இந்த 2வது கண்ணாடி போட்டிருந்தால அவள் ஐயோ வாயை திறந்து சண்டைக்கு தான் நிற்பா. இதில் பரவாயில்ல, இன்னொருத்தி வருவான்னு நினச்சேன். இவளுக்கு சித்தி மகா ஒருத்தி இருக்கா, அவள் இதையும் காட்டிலும் பெரிய ஆள். அன்னைக்கு பல்லு வேறு தள்ளி இருக்கும், அன்னைக்கு பார்த்தே இல்லை கோயில் கடையில், அவள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அப்படியா, சரி சரி. ஆமாம், அந்த கண்ணாடி போட்ட பொம்பளை தானே, என்னவோ சொல்லிக்கிட்டே இருந்தா. இவங்க இப்போ சமைச்சிருச்சுக்கிட்டே இருந்தாங்க.
ஆமாம், அதெல்லாம் பயங்கர வாய் லட்சுமி, பேச முடியாது. இந்த குடும்பத்தில் போய் உழ வேண்டாம் தான் நினச்சேன். பிற என்ன செய்ய, பொம்பளை பிள்ளை எங்கேயாவது கண்காணாத இடத்துல கட்டி கொடுத்து நம்ம அலைய முடியுமா சொல்லு. இதுனா என் மூத்தமையும் நல்ல குழந்தையான், பேசினான்னு எடுத்தாலும் தம்பி பிள்ளையும் நல்ல பாசம் உண்டு, நல்லா பார்த்துக்கிடுவா. நம்ம எம்பிட்டு நாள் இருக்கப்போகிறோம் சொல்லு. இவளுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சா எனக்கு இப்போ அதே போதும். அப்புறம் என்ன, அன்பு தானே, ஆம்பளை பைய தானே, அவனுக்கு என்ன நல்லபடியாக முடியும். இவளை தான் கட்டி கொடுக்க எனக்கு மனசுக்கு ரொம்ப இதாகிட்டே இருந்து. நல்ல வேலை அவனுக்கு நல்லபடியாக முடிஞ்சு, சொந்தத்துக்குள்ளே கொடுத்தா நாளை விட்டு போகாத பற்றியா. அது இல்லாமல் பையன் நல்ல பையன், பார்த்துக்கோ, தங்கமான பையன், சத்தம் போட்டு கூட பேச மாட்டான். நமக்கு அதுதானே வேணும். ஆமாக்கா, மாப்பிள்ளை பையன் தானே நல்ல பையனாக இருக்கணும் சொல்லு. அவன் தானே கடைசி வரை வச்சு அவளை பார்க்கணும். உங்கள் மூத்த மைனி பரவாயில்ல, கொஞ்சம் குணமாக தான் இருக்குது. ரெண்டாவில் தான் இனத்தையே புலம்பிக்கிட்டே இருக்குது அப்பப்போ. மாமா அவங்க மூத்த அத்தானா அவரும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கார், நல்ல மனுஷனாக இருக்கார், சிரிச்ச முகமாக. ஆமாம், இந்த குடும்பத்தை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது மைனி தான் கொஞ்சம் கடுப்பு. அவன் மகனுக்கு யாருமே கேட்கணும்னு இருந்தா போல். எனக்கு காதில் நியூஸு வந்துச்சு. பின்ன எனக்கு அங்கெல்லாம் கொடுக்க விருப்பம் கிடையாது. அவள் வாயினா வாய், அப்படி வாய். அது இல்லாமல் அந்த இது சொத்து நகை பைத்தியம் ஒரே. இந்த மைனி அப்படி கிடையாது, நல்ல மைனி, நல்லா பார்த்துக்கிடுவா, நல்லா பாசமாக. அது தம்பி பிள்ளைனா விடுவாளா சொல்லு. சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும் லட்சுமி. என்னக்கா அவங்க சீக்கிரம் கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க? ஆமாம் ஆமாம், அதான் லட்சுமி, ரொம்ப நாள் போட்டு இழுக்காம சீரம் கல்யாணத்தை வச்சுட்டா ரொம்ப நல்லதாக போகும், பார்த்துக்கோ. பக்கத்தில் கோயில் திருவிழா வருதுன்னு சொன்னேன் பார்த்தியா, அந்த கோயில் திருவிழா முடிஞ்சோடனே நல்ல நாளாக பார்த்து அடுத்த வாரம் தான். அந்த கோயில் திருவிழா என்ன 3 நாள் தான், ரொம்ப நாள்லாம் இல்லை. 3 நாளைக்குள்ளே முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயார்த்தம் வச்சிடணும். அப்புறம் கல்யாணமும் ஒரு 10-20 நாளுக்கு இதில் வச்சிடணும். சடச்சடன்னு எல்லாம் முடிச்சிடணும் லட்சுமி. ஏன்னா அப்போ தான் எனக்கு நிம்மதி ஆகும். நீ என்ன அத்தானை பார்த்தியா, பிடிச்சிருக்கா? அத்தானா? ஆமாம், ஏழனி அக்கா தானே உனக்கு. அக்கா மாப்பிள்ளை யாரு, அத்தான் தானே. நல்லா பேசிக்கிடுவான், நல்ல பையன். பத்துக்கோ, நீ கூட ஏதோ போய் பேசுனியே, நல்லா பேசிக்கிடுவான், நல்ல பையங்க. ஆமாம் பெரியம்மா, போய் பேசினேன், நல்லா தான் பேசினாங்க. ஏழனி அக்காவுக்கு பொருத்தமான ஜோடி தான். நான் இப்படி பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன்லாம் பார்த்ததே இல்லை பெரியம்மா, நல்லா இருந்து பார்க்குறதுக்கே. ஏன் இனி அடுத்தது சச்சிக்கு தானே பொண்ணு பார்க்குற விஷயம்.